ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி தான் வீட்டில் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஈஸியான ரெசிபி அண்ட் நான் கொஞ்சம் சொதப்புனதும் இருக்குது. நான் அதை உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பிரியாணி ஸ்பைசஸ் அண்ட் புதினா இலை. இதை வச்சுட்டு ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு சைடில் அரிசி ஊற விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னா உப்பு போடணும். தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வாட்டி காரம் கம்மியாக செஞ்சுட்டேன். அதான் என்னோடய பெரிய மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி சொல்கிறேன். அண்ட் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பச்சை வடை போன உடனே தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெம்ப இலை சொல்லுவாங்கள்ல, பந்தன் லீவ்ஸ், அது ஒரு 2 பீஸ் போட்டேன். புதினா கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டேன். ஏன்னா நான் புதினா கொத்தமல்லி இந்த வாட்டி கம்மியாக சேர்த்துருக்கேன். ரீசன் என்னென்னா சிக்கனை மேரினேட் பண்ணிட்டேன், அதனால தான். அண்ட் மசாலா, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, வெறும் மிளகாத்தூள், இது 3 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போகட்டும். வாசனை. தயிரும் சேர்த்துக்கோங்க. பிரியாணி பண்ணோன்னாலே மெயினானது வெறும் மிளகாத்தூள், மட்டன் மசாலா தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் மேரினேட் பண்ண சிக்கன் போட்டேன். இது மேரினேட் பண்ணது எப்படி பண்ணேன்னா, வெறும் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா அண்ட் புதினா கொத்தமல்லி அதை ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க, சால்ட் வேணாம். கல்லுப்பு போட்டு ஒரு மிக்ஸ் செஞ்சுட்டு வதங்கினோடனே தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு குக்கரில் விசில் வச்சிட வேண்டியதுதான். இது ஒரு 3 விசில் விட்டால் போதும், நல்லாவே வெந்துடும். நான் இந்த வாட்டி தண்ணி கம்மியாக வச்சிட்டேன்னா இல்லை என்ன ப்ராப்ளம் தெரில. அதுவும் இல்லாமல் என் குக்கர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தனால எனக்கு சரியாக வேவலை. தண்ணிலாம் லீக் ஆச்சு வெளியே. இதை பார்க்க வெந்த மாதிரி இருந்துச்சு, சாப்பிடவும் வெந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு மட்டும் எப்போவுமே பண்ணுற பிரியாணி அரிசிக்கும் இப்போயும் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தது. கொஞ்சம் வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் காரம் கம்மியாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ அந்த பிரியாணிக்கு மேட்சாக புதினா கொத்தமல்லி சிக்கன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஸ்டைலில் பண்ணிவிட்டேன். டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.